டேய் ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு கிளம்பலையா? டேய் ஓட்டி பாக்குறேன்டா. ஓட்டி பாக்குற? டேய் ஷிஃப்ட் முடிஞ்சு 4 மணி நேரம் ஓட்டி டைமும் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா நம்ம கம்பெனி தானே பெனிஃபிட். கம்பெனி பெனிஃபிட்னா நமக்கு தானே. இப்பெல்லாம் பண்ண மாட்டியே. சரி இல்லையே பண்ணு. 3 days later. டேய் டைம் ஆச்சுடா, வாடா கிளம்பலாம். டேய் ஒரு 1/2 hourல வந்துடுறேன் நீ போ. ஆஃப்னா வரியா? சரி இல்லையே, நீ இந்த மாதிரிலாம் கம்பெனிக்காக உழைக்கிற ஆளே கிடையாது. உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, எதுக்காக வெயிட் பண்ற? மச்சான் அது ஒன்றும் இல்லை, இந்த 9 மணிக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் வராங்கல்ல, அதில் ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணுறேன்டா. அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் இருந்துட்டேன்னா மத்தியானம் அந்த பொண்ணு கூடயே வீட்டுக்கு போயிடுவேன். ஓஹோ, கம்பெனி கூட லவ்ஸா? ஏய் யாருக்கும் சொல்றாதடா. நான் எப்படா சொல்லுவேன், நீங்க மச்சான்டா. A few moments later. சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னதுடா? சொல்லு. இந்த அக்ஷய் இருக்கான்ல, அக்ஷய். ஆமா இருக்கான். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார். அவனுக்கு ஷிஃப்ட் 6 மணிக்கு முடியுது. எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் ஓட்டி பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருப்பான். ஏன்டான்னு கேட்டா, நம்ம டிபார்ட்மெண்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் உள்ள பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் சார். இதெல்லாம் செட் ஆகும் சார், அவனை வேலையை விட்டு நிறுத்தி ஆகணும் சார், இல்லை மற்ற பசங்களாம் கெட்டு போயிடுவானுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏண்டா இதெல்லாம் தெரியாம நான் இங்க சூப்பர்வைசரா இருக்கேன். அவனுக்கு பொண்ணு முக்கியம், எனக்கு என் டார்கெட் முக்கியம். அவனை வச்சுதான்டா நானே பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். போடா போயிட்டு வேலையை போடுறா போடா. இதுக்கு மாமா வேலை பார்த்துட்டு போயிடலாம். இது சார் இல்லை சார், நீங்கள் மேனேஜர் ஆகலாம்னு சொன்னேன் சார்.